வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக சுருளப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை, அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் ஒரு சுற்றிக்கலாம். சுற்றி எடுத்தாச்சு. அதில் நம்ம பண்டான் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 பார்ட்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன். நான் 3 கலர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் 3லேயும். இதுலேயும் இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இஞ்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீனியை அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டவுன் பண்டான் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு சீனி கொஞ்சமாக கரைய விடலாம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீனி கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு சிட்டிகை உப்பு போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சீனி எல்லாமே தேங்காய் பூவில் அது இழுத்துரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் தடவிட்டோம். எண்ணெய் தடவிட்டு பாருங்கள், ப்ளூ கலர் டார்க் கலர் மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட் பாய்க்கலாம், கருப்பு கலர் பாய்க்கலாம். பாருங்கள், எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிச்சதுனால நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம மஞ்சள் கலர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இது தோசை பேன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வெந்துருச்சுனாக்கா சட்டியில் ஒட்டாது. நம்ம ஆட்டணுமா அது நவுரும். நவுந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். அனல் மெதுவாக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மடி மதிச்சுட்டு நம்ம அளவு எடுக்கிறதுக்காக ஒரு டவுன் பண்டான் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் அதே சைஸுக்கு வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம நார்மலாக சோப்பு கலரு பச்சை கலரில் தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். இது புள்ளி புள்ளியாக வச்சு செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கலர்லேயும் நம்ம ஒரு ரோட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாட் செய்யும் போது நம்ம ஒயிட் கலர்லேயே மாவு இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அதே மாதிரி தான் இஞ்சி வச்சுட்டு அளவு எடுத்து நம்ம சுற்ற போகிறோம். அங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்க அழகாக இருக்குது. கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா எடுத்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுருளப்பம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.